மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி தனஸ்தானம் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது பணம் வரும் இடம், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய ரன்னிங் மணி, காசு பணம் துட்டு மணி பணம் வரும் இடத்தில் குரு பகவான் இவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா தொழிலில் நம்பர் 1 ஆக போகிறீங்க. நீங்கள் தான் இந்த மிதுனராசிக்காரர்கள் நம்பர் 1 தொழிலுக்கு நீங்கள் தான் வர போகிறீங்க. காசே இல்லை சார் பேங்க்கில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, அதெல்லாம் சரியாகி இனிமேல் பணம் கொட்ட போகிறது சார். நாங்களாவது கையேந்தி போன மாதிரி வச்சுருக்கோம். கையேந்தி போனால் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது 2ஆம் இடத்துல ஒரு சாதாரண ஹோட்டலாக இருக்கிறவங்க நாங்கள் மிகப்பெரிய ஹோட்டலாக மாறப்போகிறோம். எழுதி வச்சுக்கோங்க, குரு பகவான் அருளால் பெரிய ஹோட்டல். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இதை குருவே பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, யாருக்காவது கொஞ்சம் இந்த பழக்கங்கள்லாம் இருந்து கல்லீரலை கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய லிவர் ப்ராப்ளம்னா குரு பகவான் பார்வையால் அது சரியாகும். வேர்ல்டு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கார் சனி பகவான். நீங்கள் வேறு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் டாப்பில் இருக்க போகிறீங்க. மிதுனராசிக்காரங்க மாதிரி இந்த தடவை சூப்பராக பலன் இருக்கவங்க யாரும் கிடையாது. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது பணம் வரும் இடம், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய ரன்னிங் மணி, காசு பணம் துட்டு மணி பணம் வரும் இடத்தில் குரு பகவான் வருகிறார். 7-10 கூடையவர். உங்களுக்கு 7-10 கூடையவர் என்பதால் வெளிநாட்டு வர்த்தகங்கள், 10ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய தொழில், இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான். இவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா தொழிலில் நம்பர் 1 ஆக போகிறீங்க. நீங்கள் தான் இந்த மிதுனராசிக்காரர்கள் நம்பர் 1 தொழிலுக்கு நீங்கள் தான் வர போகிறீங்க. உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாதுங்கிற அளவுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் என்பதால் இது வரைக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு ரன்னிங் மணியே இருக்காது. சார் காசே இல்லை சார் பேங்க்கில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, அதெல்லாம் சரியாகி இனிமேல் பணம் கொட்ட போகிறது. பணம் வருகின்ற நேரம் போன்றவையெல்லாம். 2ஆம் இடம் என்பது படிப்பு. குரு பகவானே 2இல் உட்கார்ந்து உச்சமாகும் பொழுது நீங்கள் மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகள், அதே மாதிரி வயிறு கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிற டாக்டர்கள், ஏன்னா மிதுன லக்னம்னா நீங்களாம் டாக்டர் லக்னம், ஸோ அது போன்றவர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். முக்கியமாக ரெஸ்டாரண்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சார் நாங்களாவது கையேந்தி போன மாதிரி வச்சுருக்கோம். கையேந்தி போனால் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது 2ஆம் இடத்துல ஒரு சாதாரண ஹோட்டலாக இருக்கிறவங்க நாங்கள் மிகப்பெரிய ஹோட்டலாக மாறப்போகிறோம். எழுதி வச்சுக்கோங்க, குரு பகவான் அருளால் பெரிய ஹோட்டலாக வைங்க. சில பேர் மெஸ்ஸு மாதிரி வீட்டிலேயே சமைச்சு கொடுப்பாங்க. பேச்சுலர் பசங்கள்லாம் பக்கத்தில் இருக்காங்க சார், அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொடுப்போம். இது போன்ற சில பேர் கோயில்களுக்கு பிரசாதம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சாப்பாடு, உணவு, நீர், காஃபி, டீ, இது எல்லாமே சந்திரனுடைய குணங்கள். சில பேர் கடல் வாழ் உயிரினங்கள், கடல்லேருந்து எடுக்கக்கூடிய பாசிகளை வச்செல்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. கடல் சங்கை வச்சு நாங்கள் பொம்மை செய்வோம், அதை வச்சு கையில் காப்பு பண்ணுவோம். பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். கடல் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நேரம். அதே மாதிரி 7 கூடையவனே உச்சம் என்பதால் ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால், குரு 5ஆம் பார்வையாக 6 பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இதை குருவே பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, யாருக்காவது கொஞ்சம் இந்த பழக்கங்கள்லாம் இருந்து கல்லீரலை கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய லிவர் ப்ராப்ளம்னா குரு பகவான் பார்வையால் அது சரியாயிடும். குரு பார்ப்பின் கோடி நன்மை. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பொது விடுதலை, எங்கன்னா ஓடி போய் பழிச்சுக்கோங்க. குரு பகவான் கல்லீரலை பார்த்துட்டார். அடுத்ததாக 8 பார்க்குறார். 8ங்கிறது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம். ஆயுஷ குரு பார்க்கும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் விமோசனம் தருகிறார். அடுத்து 10 பார்க்குறார்.
10 பார்க்கும்போது ஏற்கனவே 10ல் சனி பகவான் இருக்கார். வேர்ல்டு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கார் சனி பகவான். நீங்கள் வேற பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் டாப்பில் இருக்க போறீங்க. மிதுனராசிக்காரங்க மாதிரி இந்த தடவை சூப்பராக பலன் இருக்கவங்க யாரும் கிடையாது. கண்டிப்பா இந்த குரு பயிற்சியினால கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரிக்கணும்னா இவர்கள் எந்த தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் அவன் பாதகாதிபதி குரு, 1000 தான் இருந்தாலும் ஸ்னேக் இஸ் ஸ்னேக். ஸோ இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பிருந்தாட்ட, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு ஜென்ம எதிரி. 1000 தான் அவன் நல்லது பண்ணாலும் இது ஏதோ வில்லன் வந்து திடீர்னு நல்லது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பா நல்லது பண்ணுறது வேற, வில்லன் நல்லது பண்ணுறது வேற. ஸோ அவன் அவ்வளோ நல்லவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவர் திடீர்னு நல்லது பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால 1000 தான் இருந்தாலும் அவர் காலில் விழுந்து இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அது மாதிரி ஜீவ சமாதிகள் போய் வழிபாடு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ குரு பகவான் எங்கள் வாழ்க்கையில் நல்லது பண்ணுற, நீ பண்ணது நல்லதாகவே இருக்கட்டும், இதில் எதுவும் வேறு எதுவும் உள்குத்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த குரு பகவானுடைய சன்னிதானங்களுக்கு சென்று அவர்களுடைய தட்சிணாமூர்த்தி வழிபட்டு முல்லை மலர்கள் சார்த்தி, முல்லை மலர்களை சார்த்தி, அது மாதிரி இந்த தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி வழிபட சிறப்பு. கண்டிப்பா இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 120 மார்க் தரலாம். சூப்பராக இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா, முதல்ல உங்களுக்கு கடந்த 5 வருடங்கள் ஏற்பட்ட அனுபவம் புதிய அனுபவமாக இருக்க போகுது. புதிய இடத்துக்கு வேலை போகிறீங்க. உங்கள் உழைப்பை மதிக்கக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம். சார் கல்யாணமே ஆகலையே சார், கல்யாணம் நடக்கும். நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ தோஷம்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஆண்டு குரு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் அற்புதமான பலனை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சத் சந்தானம் கிடைக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும். பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும், அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி உறவுகள்லாம் அரவணைச்சு போவீங்க. சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்பு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். கொஞ்சம் அந்த கோபத்தை விட்டுடும். கோபத்தை விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை எல்லாத்த விட படிக்கிற பிள்ளைங்களுக்கு, சார் நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு எழுதினாலும் அந்த மார்க் வரமாட்டேங்குதே, நானும் ஒரு 90 மார்க் எழுதுனா 60 மார்க் 70 மார்க் தான் போடுறாங்க அப்படின்போது குரு சாதகமாக இருக்கார். இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் கேட்குற குரூப்பில் போய் சேர்ந்து படிக்கலாம். அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி உங்களை வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் சித்திக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் கிடச்சா போதும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கிடைக்கும். நான் ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேன் சார், அந்த ஃப்ளாட்டை கொடுத்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க முடியுமா சார் அப்படின்னா அதுவும் கிடைக்கும். ஆக மொத்தம் இது ஒரு அற்புதமான காலம். ஆகவே இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க நான் ரொம்ப கடன் கொடுத்தேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா கடனை கொடுத்து தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. கடன் அன்பை முறிக்கும், அதுதான் பேசிக் கண்டிஷன் தானே. இதுக்கு ஜோதிடமே பார்க்க வேண்டாம். திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வெறுமனை போயிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் செய்யணும். பால் அபிஷேகம் பண்ணுங்க. நல்ல நாட்டு பால் வாங்கி சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலில் ஒரு சொட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு, அதே மாதிரி வஸ்திரம், நல்ல பச்சை வஸ்திரம் அருமையாக அங்கே ஒரு கர்ச்சீஃப்லேயும் வைப்பாங்க, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு வேஷ்டி, துண்டு, புடவை, ஜாக்கெட்டு இதெல்லாம் எடுத்து சுவாமிக்கு கொடுத்து நீங்கள் தானமும் பண்ணி, உங்களால் முடிஞ்ச பேர் ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு கொடுத்தாலும் உருப்படியாக கொடுங்க, நல்லா கொடுங்க. ஸோ அவங்க அதை உபயோகப்படுத்தணும், கட்டணும், அவங்க உங்களை வாழ்த்தணும். ஆக இறைவனுக்கும் வஸ்திரம் கொடுத்து மக்களுக்கும் நீங்கள் வஸ்திரம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கர்மங்கள் போகும், சுபங்கள் நீடிக்கும், சுபங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும்
இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவாக வர்றார். இந்த ராஜாவாக வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பாங்க. வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி இவர் வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு கற்பனை, சிந்தனை, அறிவாற்றல் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சிந்தனைலாம் அவ்வளோ பெரிய பொக்கிஷம். ஒரு முடியாத விஷயத்தை கூட, ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை கூட உங்கள் கையில் ஒப்படைச்சா அதை எளிதாக முடித்து கொடுத்துருவீங்க. அது எப்படி காய் நகர்த்தினா, எந்த இடத்துல விஷயங்களை செயல்படுத்தினா எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிற மிகப்பெரிய அறிவுத்திறமை கொண்ட நீங்கள் தான் அந்த அறிவுத்திறமையை உங்களுக்காக பயன்படுத்தாமல் லைஃப்பில் நிறையா நல்ல விஷயங்களை விட்டு கொடுத்து இப்போ ஒரு 3-4 வருட காலமாக நிறைய போராட்டத்தை சந்திக்கும். இப்போ இந்த குரு பகவான் ஜென்மத்தில் 1 வருஷமாக இருக்கிற காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1 வருட காலமாக நீங்கள் யோசிக்கிறீங்க, முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க, திரும்பியும் யோசிக்கிறீங்க, செய்வோமா வேண்டாமா, ஏற்கனவே செஞ்சு நிறைய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பல குழப்பங்கள் உங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் என்பது உண்மை. ஸோ அப்போ இந்த ஜென்ம குருவானவர் கடந்த 1 வருட காலமாக
சில மிதுன ராசிக்காரங்கள்லாம் இருக்கிற ஊரில் இருக்கிற நாட்டில் இருக்க விடாமல் நாடு விட்டு நாடு போக வேண்டிய சூழ்நிலை, ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு தனிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு அதிகமாக நடந்தது. இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் இனிமேல் நடக்க போகிறது மிகப்பெரிய மேன்மைன்னு சொல்லலாம். ஸோ 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் குரு பயிற்சி ஆகின்ற இந்த அற்புதமான காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அத்தனை விதமான தடைகளையும் குரு பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் என்பது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக பார்க்கறனால வேலை இழந்த மிதுன ராசிக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கிருக்கேன் சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் என்ன காரணமே தெரியல, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி, எனக்கு வேலை வேணும் சார் அப்படின்னு நினைக்கிற மிதுனராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கூட்டு வைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, வேலையில் பிரச்சனை கிடையாது சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன், எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாங்க, எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க, இருந்தாலும் வாழணுமே, என்னை நம்பியிருக்கிற என் உறவுகளுக்காக நான் என்னை தியாகம் செஞ்சேன், நான் வேலையில் பிடிச்சி படிக்கட்டை எப்படி பிடிச்சி தொங்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையோட படிக்கட்டை பிடிச்சி தொங்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படிக்கட்டிலேருந்து மேன்மை அடைஞ்சு உள்ளே போய் ஜம்முன்னு உட்காந்து ஃப்ரீ மைண்டாக போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ஃப்ரீ மைண்டாக ஆகும். கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி தவிக்கிற உங்களுடைய லைஃப், கடன் பிரச்சனை மீண்டு வர போகிறீங்க சார். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஹெல்த்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சார். எங்களுடைய பாரம்பரியமாக தொடர்ந்து எங்கள் தாத்தாவுக்கு, எங்கள் தாத்தாவோட அப்பாவுக்கு, ஸோ எங்களுக்கு, எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு ஒரு ஆரோக்கிய குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கே, ஸோ இது ஒரு நிவர்த்தி கிடையாதா, இது சரியாகிறாதா, இது தொடராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நல்வழி கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான நல்வழி, நல்ல ஒரு மருத்துவர், நல்ல ஒரு மருந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் கிடைக்கும். ஸோ அதுவும் சரியாக போயிடும். அதே போல் நீங்கள் செய்யாத தவறுகளை செய்த மாதிரி சித்தரித்து நீங்களே பல பேருக்கு நல்ல பிளான் போட்டு கொடுக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கெட்ட கெட்ட விஷயங்களை செய்வதற்கு எப்படி பிளான் போட்டு உங்களை லாக் பண்ணணுமோ பின்னாடி இருந்து உங்களை முதுகில் குத்தி உங்களை ஒரு பெரிய லாக் ஆகக்கூடிய அளவுக்கு, மனதளவில் நீங்கள் கஷ்டப்படுற அளவுக்கு, நீயாப்பா இப்படி அப்படி மற்றவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை லாக் பண்ணி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் மாட்டிய மிதனராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா, சார் நான் செய்யாத தப்புக்கு போய் மாட்டிக்கிட்டேங்க சார்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அதை சரி செய்து நீங்கள் கரெக்டான பாதையை நோக்கி போகிறவங்க, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத குரு பகவான் என்ன பண்ணுவார், ப்ரூஃப் பண்ணி கொடுப்பார், ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் மிதுனராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு என்பது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. அதேபோல் மிதுனராசி பெண்களில் யார் யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் கணவர் மூலமாக பிரச்சனை, கணவருடைய குடும்பத்தின் மூலமாக பிரச்சனை, மாமியார் மூலமாக பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறேன்னா எவ்வளவோ தியாகம் செஞ்சாலும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்கன்னா மிதுனராசி பெண்களுக்கு அந்த மனநிலை மாறும், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. தொழில் சார்ந்த விஷயங்களில் மிதுனராசிக்காரங்க இனிமேல் தான் வெற்றி பெற போகிறீங்க, மேன்மை அடைய போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தொழிலில் இருக்கீங்கன்னா அந்த தொழிலில் போராட்டம் இல்லாத லைஃப்பில் போய் இன்னொரு தொழில் தொடங்கி அந்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் அள்ளி வழங்குகிறார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. அப்போ இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைய, குரு பகவானுடைய அருளை முழுமையாக கிடைக்க நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடை பின்பற்றும். ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெற்றிலை மாலை போட்டு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு புதன்கிழமை வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் வெற்றி 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 என்பது உறுதி. இது நான் சொல்லக்கூடிய வழிபாடை மனசார செய்ய விரும்புகிற, மனசார ஏற்றுக்கொண்ட நம்முடைய அன்பு நேயர்கள் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை
வீரவேல் ஆஞ்சநேயா போற்றி, வெற்றிவேல் ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னு ஆஞ்சநேயரை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி போற்றி சொல்லணுமோ அவரை போற்றி சொல்லி நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியாக இருக்கார். 10ல் சனி உட்காந்துருந்தார். இந்த 10ல் சனி உட்காந்துருந்தால் உங்களை பயங்கர இரிட்டேட் பண்ணார். காரணம் என்ன? நாங்கள் எப்பயுமே ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கம்யூனிகேஷனுக்காக ராசி. நாங்கள் எங்களுக்கு பேசுகிறது தான் பிடிக்கும், ஓடி ஓடி உழைக்கிறது பிடிக்காது. எங்களுக்கு பேசியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணணும், பேசியே தொழில் செய்யணும், ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ். அப்போ சனிக்கு வேர்வை சிந்தனை தான் பிடிக்கும், உங்களுக்கு வேர்வை சிந்தனை பிடிக்காது. ஆக இதுதான் ஒரு கிளாஷ் இருந்துச்சு. சனி இந்த 10ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்ததுலேருந்து அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம். வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் ஆயிடுச்சு. சுயதொழில் வச்சு நடத்துகிறோம், அங்கேயும் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். எல்லாம் வந்து 10ல் சனி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் காணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சுய ஜாதகம் பார்க்க வரும்போது என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன வார்த்தை இதுதான், வேர்வை சிந்தனா மட்டும்தான் சனிக்கு பிடிக்கும். 6ஆம் மாதம் வச்சு வரைக்கும் கொஞ்சம் வேர்வை சிந்துங்க அப்படின்னு. காரணம் என்ன? 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா? இப்போ இந்த 1/6/2026 குரு பயிற்சி ஆகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே படிகிறதுனால, எப்பா நீ ஸ்மார்ட் ஒர்க்கான செய், ஹார்ட் ஒர்க்கான செய், எதையோ ஒரு வேலை செய், உனக்கு என்ன பண்ணணும் நான் அதை கொடுத்தே தீந்துடும், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்துட்டார். அப்போ சனியினால் இருந்த இடையூறு இனி இல்லை, கவலைப்பட வேண்டாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் குரு பகவான் உங்களுக்கு குடும்ப குருவாக வந்திருக்கார், 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கார். குடும்ப குரு அப்படின்போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் அத்தனையும் கிடைக்கும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? சரிம்மா, இப்போ இந்த குடும்ப குரு வந்திருக்காரும்போது வேறு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா இருக்குமா. அது என்ன? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இழந்த உறவு ஒன்று திரும்பி வந்து உங்கள் கூட சேரும். அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதே மாதிரி புது உறவு அப்படின்றது ஒன்று வரும். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறப்பு, திருமணமாகி ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வர்றது, பையன் வர்றது, இப்படி ஏதோ ஒரு உறவு உங்கள் கூட வந்து அந்த உறவு கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஓகே, சூப்பர் இல்லைங்களா? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலத்திராதிபதியும் அவன் தான், தொழில் ஸ்தானத்துக்கு ஜீவனாதிபதியும் அவன் தான், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவன் தான். அவன் தனாதிபதியாக வந்து உட்காரும்போது காசு பணத்தில் வசதி இருக்காது. எப்படிம்மா நாங்கள் லாரியே அழுற அளவுக்கு எங்களுக்கு காசு பணம் இருக்குமா அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பரவாயில்லைங்க, நாங்கள் வந்து முதல்ல விட ஆண்டவன் புண்ணியத்தில் எங்களுக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, சந்தோஷமாக இருக்குது, திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? அதுக்கு மேலே உங்களுக்கு லாரியாக கூட வரலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா அது வந்து வேண்டாம் நாங்கள் சொல்லலை. பட் இன் ஜென்ரல் சொல்கிறோம். எதுலம்மா கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா 2ஆம் பாவத்தில் குரு பகவான்மா. குரு உங்கள் ராசியாதிபன் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான். புதனுக்கு சாதகமான ஒரு பிளானட்டாக பாதகமான ஒரு பிளானட்னா பாதகாதிபதி குரு பகவான். அப்போ பாதகாதிபதி வந்து வாக்குஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின் போது அது டாக்குமெண்டேஷனுக்கான இடமும். அப்போ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு முறைக்கு 3-4 முறை அனலைஸ் பண்ணிட்டு தான் டாக்குமெண்டேஷன் அப்படின்றது பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் இந்த வேலையை இந்த காலகட்டத்தில் முடிச்சு கொடுத்துட்றேம்மா, இந்த பிள்ளைக்கு தானே லோன் கொடுக்குறீங்களா, கொடுங்க, நான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன், நான் அஷூரன்ஸ் கொடுக்கறது, வாக்கு கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, இது எதுவுமே செய்யக்கூடாது. ரொம்ப எளிமையாக யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இப்போ எங்களை கூட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, மேடம் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க ஏதாவது நல்ல வரணும் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ என் ஸ்டேஜ்லேயே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வரன் ஒரு வருது, அந்த பொண்ணு தான் சொல்லிச்சே பாவம் இந்த பையன் மேட்ச் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரும்போது அந்த அம்மா சும்மா இருந்துச்சுன்னா ஆயிருந்திருக்கும். ஏதோ காசு வாங்கின்னு இந்த ஜாதகத்தை நம்மக்கிட்ட கொடுத்துச்சு. நல்ல வார்த்தை செஞ்சதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை செஞ்சதுக்கு நமக்கு ஒரு அவப்பேர் வரும். நாளைக்கு குடும்பம்னு இருந்தால் பிரச்சனை இருக்க தானே செய்யும். எல்லாருமே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ராம் சீதா ஜோடி மாதிரியே வாழறது இல்லை இல்லைங்களா? ராம் சீதா ஜோடிக்கே பிரிவினைன்றது இருந்துச்சு தானே. ஆக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லது செய்ய போய் நம்ம தலையில் பேர்டன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நிறுந்துருங்க. இது நல்லது, இது சூப்பர் இல்லைங்களா? ஆன் தி ஹோல் குரு பயிற்சி எப்படி இருக்குது? குடும்ப குரு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் அத்தனையும் கொடுத்துருப்பார். கவலைப்படாதீங்க. கடன் நிறைய இருக்குது அப்படின்னாலும் அடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய பிராப்தம் உண்டு. நம்மளுக்கு மரபொழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து சேர்கிறதுக்கான பிராப்தம். ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம், மாற்றம் அப்படின்றது வரும். எதில்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா வாக்கு கொடுக்கறதுல ஜாக்கிரதையாக இருக்கணுமா. 2வது, ராகு பகவான் 9ல் இருக்கான், பாக்கியஸ்தானத்தில் ராகு. பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு வெளிநாட்டுக்கு படிக்க போயிடும். அங்கே போய்ட்டு ஐயோ என்னால் முடியலையே, எனக்கு வந்து இங்கே கிளைமேட் அடாப்ட் ஆகலை, ஃபுட் அடாப்ட் ஆகலை, என்னால் முடியல, எனக்கு எங்கள் அம்மா விட்டு இருக்க முடியல, அப்பா விட்டும் இருக்க முடியல அப்படின்னு நம்ம செலவு பண்ண காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி திரும்பி வரதுக்கு பார்க்கும்.
ஆக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் படிக்க போனாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போகிறது நல்லதும்மா. புரியுதுங்களா? சரி, இப்போ பரிகாரம் அப்படின்னா என்னம்மா சொல்லுவீங்க? என்ன பிளானட்ஸை பேஸ் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னா, கேதுவும் 3ஆம் பாவம் இருக்கா. நம்ம வயது கம்மி பர்சனாலிட்டிஸ் கூட வம்புவாத வழக்கு வச்சுக்கூடாது. ப்ளஸ் என்ன, நான் வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனை எனக்கு ஜாஸ்தியாகும். சைலண்ட் கரேஜ் அப்படிம்பாங்க, அது இருக்கும். அப்போ ராகு 9, கேது 3, குரு வந்து 2 வாக்குஸ்தானத்தில் குரு பாதகாதிபதி அப்படின்றதுனால இந்த 3 பிளானட்ஸை பேஸ் பண்ணி தாம்மா நாங்கள் வந்து பரிகாரம் அப்படின்றது சொல்ல போகிறோம். அப்போ யாரோட வந்து பரிகாரத்தை சொல்ல போகிறோம், எந்த பகவானை வழிபாடு பண்ண சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். பேசும்போது சொற்குற்றத்துக்கு ஆளாகாமல் இருக்க சொல்லுக்கு நாதனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எப்படிமா வழிபாடு பண்ணலாம்? எப்படினாலும் வழிபாடு பண்ணலாம். ராம நாமம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதுமானது. ராம 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 ராமா அப்படின்னு நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம். மனசில் சதாசர்வ காலமும் இல்லை தோணும்போது நினைக்கிறோம் அப்படின்னாலும் எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் சுயம் வந்து இருப்பாம்மா. ஆக ராகு கேது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ராமநாமம் சொல்லும்போது சனியும் அமைதியாயிடுவார். சனி ஆல்ரெடி நல்லா இருக்கார். 9 கோள்களும் அமைதியாயிடுவாங்க. ஆக ராம நாமம் சொல்லுங்கள். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பயன்களை, அளப்பரிய நன்மைகளை உங்களுக்கு சாலிடாக கொடுக்குமா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.